வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோட்டோர கடைகள்ல, பீச்சோர கடைகள்ல கிடைக்கிற மாதிரியான ரோட்டு கடை ஸ்டைல் பாவ் பஜ்ஜி மசாலா எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீட்லேயே ரொம்ப சுலபமாக நமக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான முறையில் நாம் இதை செய்யலாம். செய்யறது ரொம்ப சுலபம். பிரெட்டுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல ஒரு குக்கர்ல 7-8 பீன்ஸை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய கேரட்டையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கொஞ்சம் சின்ன பீசஸா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணிய தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததுல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைகள்ல பாத்தீங்கன்னா கலருக்காக ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நாம அதுக்கு பதிலா ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். காய்கறிகள் பாத்தீங்கன்னா உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டி குறைச்சி எந்த அளவுக்கு வேணா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு மேஷர் இல்லைன்னா மத்த வச்சு நல்லா ஸ்மூத்தா மசிச்சு விட்டுக்கோங்க. லேசா சூடா இருக்கும் போதே மசிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மசிக்க வந்துடும். பொறுமையா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் இதை எடுத்து தனியா வச்சிடுங்க. அடுத்து ஒரு அகலமான பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எந்த அளவுக்கு பட்டர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ரெண்டுமே லேசா உருகி வந்ததும் அடுத்து இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரணும், லேசா நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதங்கி லேசா நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதுல ஒரு 3 தக்காளிய நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியா நறுக்கிய கொடமிளகாய் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா பொடி சேர்த்துக்கங்க. பாவ் பஜ்ஜி மசாலா பொடி பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட அது இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்ப இந்த பொடிகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் அடுத்து இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு லேசா கொதிக்கட்டும். அடுத்து இதுல நாம வேக வச்சு மசிச்சு வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கங்க. காய்கறிகள் சேர்த்து ஒரு முறை எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது, கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். அதே மாதிரி இது நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த சமயத்துல உப்பு சேர்த்து லேசா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கிரேவிய லேசா கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க, அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக. ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா கை நிறைய பொடியா நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான ரோட்டு கடையில கிடைக்கிற மாதிரியான பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது பாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம சாதாரணமா டீ கடையில கிடைக்கிற பன்னு பிரெட் கூட கூட நீங்க சாப்பிடலாம். சாப்பிடும்போது பொடியாய் நறுக்கிய வெங்காயம் மேல தூவி தேவைப்பட்டா கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.